Hello aspirants, welcome back to Aptrix with Manik, the survival of the fastest. How to prepare quants from the scratch quickly. நிறைய பேர் எனக்கு டெலிகிராமில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் கமெண்ட்ஸில் கேட்குற கேள்வி என்னன்னா, நான் எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது படிக்கிறதுக்கு. நான் வந்து ஹோம் மேக்கராக இருக்கேன், இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன், இல்லை எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, குழந்தைய பார்த்துக்கணும், படிக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல, எனக்கு ஒரு 2 மணி நேரம் தான் நைட்டு கிடைக்குது, இல்லை ஏர்லி மார்னிங் எழுந்தா 2 மணி நேரம் தான் கிடைக்குது. நான் இப்போ தான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும், நான் வேறு எந்த எக்ஸாமுக்கும் படிச்சதில்லை, நான் அதை படிக்கணும், ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு வீடியோவா நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஹானஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லிடுறேன். ப்ரிப்பரேஷன்ன்றது உங்களுக்கு ஃபுல் டைம் இருந்தால் தான் பெட்டர். அதை நான் சொல்லிடுறேன். உங்களை நான் டிஸ்கரேஜ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ காலகட்டம் எப்படி இருக்குன்னா, கோச்சிங் சென்டர்லேயே தங்கி படிக்கிறாங்க, ஓகேவா? வீட்டில் முழு நேரம் கதவை சாத்திட்டு படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதனால காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால சொல்கிறேன், ஃபுல் டைம் நீங்கள் படிக்கிறது பெட்டர். ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் உங்களால் லீவ் வாங்க முடியும், ஒரு செபாட்டிக்கல் மாதிரி வாங்க முடியும்னா வாங்கிட்டு படிக்கிறது பெட்டர். அட்லீஸ்ட் எக்ஸாம் நேர் ஆகும் போது கூட இல்லை ஏதாவது ரெடி பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் டு 6 மணி நேரம். ஃபுல் டைம்னா நான் வந்து 24 மணி நேரம் சொல்லுங்க, ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம், ஓகேவா? மினிமம் 4 மணி நேரம் ரெடி பண்ணுங்க, சரியா? அப்படி இல்லைன்னும் போது இந்த 4 மணி நேரம் ரெடி பண்ண முடியாதவங்க இந்த வீடியோ பாருங்க, சரியா? எஸ், ஓகே. இன்னொரு முக்கிய டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது வந்து பேங்கிங் இன்சூரன்ஸுக்கு ரொம்ப பொருந்தாதுங்க. பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸுக்கு, ஏன்னா குவான்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, கான்செப்சுவலா வரும். அதுவும் நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு 2 ஸ்டேஜ் இருக்கு. நீங்க லைட்டா இந்த 1 மந்த் இல்ல கொஞ்சமா நான் குயிக்கா படிக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணிடலாம். பட் மெயின்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஃபுல் டீடைல்ஸ் படிச்சிருக்கணும். அதனால அதுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் ப்ரிப்பரேஷன் வேணும். குவான்ஸ்க்கு நான் சொல்றேன், ஓகேவா? அப்படியே டெய்லி பேரலா மற்ற சப்ஜெக்ட் 3-4 மந்த்ஸ் கண்டிப்பா ப்ரிப்பரேஷன் வேணும் நீங்க பேங்கிங் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு. ஸோ அது தவிர்த்து நான் சொல்றேன், ஓகே? பேங்கிங்க்கும் இந்த நிலைமையில இருந்தால் படிங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்க. பட் பேங்கிங் இன்சூரன்ஸ் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம், உங்க குவான்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியும் அதிகம். இதை தவிர்த்துட்டு நம்ம அடுத்து பார்ப்போம், சரியா? இது 2 மட்டும் டிஸ்க்ளைமரா சொல்லிடுறேன், ஓகே? ஃபர்ஸ்டே, ஏன்னா நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு, அதுக்காக சொல்றேன், ஓகே? இப்போ எனக்கு 4 மணி நேரம் தான் சார் இருக்கு. பொதுவாக ஒரு ஆவரேஜா 4 மணி நேரம்னு வச்சுக்கோம். நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, 4 மணி நேரம்ன்றது காலையில 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம். அதுக்கு மேல உங்களால இந்த சுச்சுவேஷன்ல இருக்கவங்க கலெக்ட் பண்ண முடியாது. லைக் காலையில அப்படின்னும் போது 5 to 7 AM, ஓகேவா? 5லேருந்து 7 வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற அந்த டைம். இல்லை 7க்கே உங்களுக்கு வேலை வந்துடும் அப்படின்னா நீங்கள் 4 to 6 மாற்றிக்கணும், வேற வழி இல்லை. ஈவினிங் நைட்டுன்றது இது எப்படியாவது உங்களுக்கு வந்து எந்த 2 மணி நேரம், லைக் எப்பயுமே நேரம் கிடைக்கலன்னும் போது நைட் அட்லீஸ்ட் ஒரு 11க்கு எல்லாம் தூங்க போயிடுவாங்களே, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ், ஓகேவா? 2 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு 4 மணி நேரம் மட்டும் தாங்க எப்படியாச்சும். இல்லை முடியல அப்படின்னா ஒரு 3 மணி நேரம், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் காலையில உங்களுக்கு எது செட் ஆகுதோ, காலையில நைட்டு எப்போ நீங்க ஆக்டிவா இருப்பீங்களோ, ஃபர்ஸ்ட் காலைல மணி நேரம் ப்ரிப்பரேஷன் பண்றது, ஃபுல்லா வீடியோ பார்க்கறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது. நைட் வந்து ப்ராக்டிஸ் பண்றது. இப்படி பிரிச்சுக்கோங்க. ஒரே டாபிக் தான் நான் சொல்றேன். காலைல படிக்கிறீங்க, நைட்டு வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க. இல்லை நைட்டு நான் இன்னும் என்ன சொல்றது, தெளிவா இருப்பேன். ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் காலையில நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, எந்திரிச்ச உடனே பிரிஸ்கா இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு நைட் ஆனாதான் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாங்க. அது உங்களை பொறுத்து. இது 2த்துல எப்படி வேணா ஷஃபிள் பண்ணிக்கோங்க. இந்த 2 மணி நேரம் எனக்கு, 4 மணி நேரம் எனக்கு தந்துருங்க. இப்போ என்ன நான் பண்ணணும்னு சொல்றேன், சரிங்களா? என்ன நான் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இது முழுக்க என்னோட ஒப்பீனியனுங்க, சரியா? நான் எனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு சொல்றேன், சரியா? எஸ். நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, டாபிக்கை 3 பகுதியா பிரிச்சுக்கணும். போயிட்டு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா எடுத்து படிக்கிறது, இல்லை ஃபுல்லா எல்லாத்தையுமே ஃபுல்லா யோசிக்கக்கூடாது, பிரிச்சு யோசிக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஈஸியா வந்து மாஸ்டர் பண்ண முடியும். ஒரு 3ஆ ஃபர்ஸ்ட் நான் பிரிச்சுக்கிறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஓரியன்டட் டாபிக். நீங்க குவான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்து ப்ரீவியஸ் இயர் கலெக்ஷனை வாங்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா என்னமோ நிறைய இருக்க மாதிரியே இருக்கும். என்னடா இவ்வளோ இருக்கு, இதெல்லாம் எப்போ படிச்சு எவ்வளோ இருக்கு அப்படின்னு ஒரு டோட்டல் வியூவாகவே பார்க்காதீங்க, பிரிச்சுக்கோங்க. ஃபார்முலா. அடுத்தது வந்து ஸ்பீட் மேக்ஸ். அடுத்து வந்து கான்செப்ட் ஓரியன்டட். இதை வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அரித்மெட்டிக்னுவாங்க, இது அட்வான்ஸ்னுவாங்க. நான் புரியுற மாதிரி எளிமையாக சொல்லிட்டேன். ஃபார்முலா, ஸ்பீட் மேக்ஸ், கான்செப்ட். திருப்பி சொல்றேங்க, இது வந்து பேங்கிங் இன்சூரன்ஸ் பேட்டர்னுக்கு நான் சொல்லலை. பேங்கிங் இன்சூரன்ஸுக்குலாம் நல்ல எக்ஸ்டென்சிவ் ப்ரிப்பரேஷன் வேணும். மற்ற எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்லாம் ஈஸியாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இல்லை எக்ஸாம் நெருங்கிடுச்சுன்னா இந்த மெத்தடுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஓகேவா? டைம் இல்லை, படிச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஓரியன்டட் டாபிக்ஸை முடிங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்டுட்டோம், ஒரு ஃபார்முலாவை படித்து சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டோம். பட் ஆப்டிடியூட்ல நம்ம கோர்ஸ்லையுமே நிறைய லாஜிக்கலாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். எந்த டாப்பிக்கை ஃபார்முலா வச்சு மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அதை ஃபர்ஸ்ட் படிங்கன்னு சொல்கிறோம், ஓகே? ஏன்னா ஈஸி. நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிச்சிங்களா, அப்ளை பண்ணீங்களா, காலையில் 2 மணி நேரத்தில் வந்து ஒரு டாபிக் ஜாமெட்ரி முடிக்கிறீங்களா, நான் லிஸ்ட்டு சொல்கிறேன், படிச்சுட்டு நைட்டு வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ரொம்ப வேற திங்க் பண்ணுறதுக்கு இது இல்லை,
ஓகேவா? நான் இது மூணுத்துல இது ஈஸி, இது கஷ்டம்னு சொல்லுங்க. இது வந்து குயிக்கா நீங்க வந்து இது வரைக்கும் உங்க மைண்ட் செட் அப்படி இருக்குல்ல, அதனால சொல்றேன். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஃபார்முலான்னும் போது என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா, ஆக்சுவலி தெர் ஆர் ஒரு 35 டாபிக்ஸ் கிட்ட இருக்குங்க. நம்மளுடைய 30 டாபிக்ஸ் இருக்கு. மொத்தமா எல்லா எக்ஸாமுமே குவான்ஸ்னாலே ஒரு 30 டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க நம்மளுடைய குவான்ஸ் ஆப் உள்ள போயிட்டு நம்மளுடைய பிளே ஸ்டோர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, குவான்ஸ் கோர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள கோர்ஸ் டீடைல்ஸ்னு இருக்கும், அது உள்ள போனீங்கன்னா டாபிக்ஸ் கவர்டுன்னு போட்டு 30 டாபிக் கொடுத்துருப்பேன். பேங்கிங், இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து அதை நம்ம தனித்தனியா ஒரு கோர்ஸ்ல ஒன்னொன்னு கவர் பண்ணுவோம். 30 குவான்ஸ் டாபிக்ஸ் அது இருக்கு. இப்போ அது இதுல எது எப்படி வரும்னு சொல்றேன். ஓகேவா? அதுல நீங்க உங்களுக்கு டாபிக்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ ஃபார்முலான்னும் போது ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கக்கூடிய டாபிக் வந்து மென்சுரேஷன். மென்சுரேஷன் போது ஸ்கொயரோட ஏரியா, கியூபோட ஏரியா, ஸ்பியரோட ஏரியா இதெல்லாம் வரும். இங்க நான் டீட்டெயிலா சொல்ல, நீங்க உள்ள பாருங்க, நம்மளோட வீடியோஸே இருக்கு பாருங்க. இதை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா 1 மார்க் இல்லை 2 மார்க் வந்துடும். சிம்பிளா ஒரு நாளில் படிக்கக்கூடிய, ஒரு நாள்ல 1 மணி நேரத்துல படிக்கக்கூடிய டாபிக். நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பேசிக் 20 ஷேப்ஸோ 10 ஷேப்ஸ் ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டிருக்கோம், ஒரு வீடியோ ஃபார்முலா வீடியோ மாதிரி போட்டிருக்கோம். அதை படிச்சிட்டிங்கன்னா ஃபார்முலா ஓவர். அடுத்து கோர்ஸ்ல வந்து அதை வந்து அப்ளை பண்ணி சம்ஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். காலைல 1 நைட் 1 பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மென்சுரேஷனே ஓவர். ஒரு நாள்ல 2 மார்க் ஓவர், அப்படி வச்சுக்கோங்க. சரியா? எஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் முடிச்சுட்டு அல்ஜீப்ரா போங்க. வேற எதுவும் போயிடுங்க. ஜாமெட்ரிலாம் ரொம்ப லென்த்தியா போகும், அல்ஜீப்ரா போயிடுங்க. ஈஸியா ஒரு 10-20 ஃபார்முலா தான் இருக்கு. ஓகேவா? எஸ். அல்ஜீப்ரா போயிடுங்க, அதை அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஒய்யை வச்சு என்னென்ன ஃபார்முலா, நம்ம ஃபார்முலா எல்லாமே கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல ஓப்பனா போட்டிருக்கோம். சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஆப்ல மட்டும் அப்படின்னு வச்சிருக்கோம். சரிங்களா? எஸ். இது முடிச்சுட்டு ட்ரிகனாமெட்ரி போயிடுங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து இதுவா நீங்க ஸ்கூல்ல படிச்ச மாதிரி ரொம்ப லென்த்தியா தியரம் மாதிரிலாம் போகாது ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம வந்து எக்ஸாம் ஓரியன்டா எக்ஸாம்ல என்ன கேட்பாங்களோ அந்த மாதிரி சிம்பிளிஃபைடா தான் கொடுத்துருக்கோம். ஃபார்முலாஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், எப்படி இந்த ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது போயிடுங்க. அடுத்தது வந்து ஜாமெட்ரி. ஸோ ஜாமெட்ரின்றது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். நம்ம ஒரு பார்ட்டாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ட்ரையாங்கிள், ஆங்கிள், என்ன சொல்றது, குவாடிலேட்டல், பாலிகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 வீடியோஸ் வச்சும் பார்த்துங்க. பேசிக் லைனு, ஆங்கிள். ஸோ எது படிக்கலனாலும் லைன்ஸ், ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் இது மட்டுமாச்சும் பார்த்துருங்க. அப்புறம் வேற பார்த்து இருக்குவாங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா ஓரியன்ட் டாபிக்ஸ். வேற எதுவும் ஃபார்முலா ஓரியன்ட் டாபிக்ஸ் கிடையாது. நான் நடுவில் ஏதாவது தோணுச்சுன்னா ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை படிச்சிருங்க. சரியா? இதை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு 4 நாள்லேயே படிக்கக்கூடிய டாபிக். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல இதை முடிச்சிடலாம் மொத்தமா. ஓகேவா? நான் சொன்ன இந்த 2 மணி நேரம் டெக்னிக்ல இது படிக்கும் போதே பேரலா இதுலயும் படிக்கலாங்க. என்னன்னா ஸ்பீட் மேக்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஃபார்முலாவும் கிடையாது, பெரிய பெரிய கான்செப்டும் கிடையாது. ஒரு சில பேருக்கு இது கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா இதை கூட ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். கான்செப்டும் கிடையாது ரொம்ப, அதாவது ஜஸ்ட் கால்குலேஷன் அப்படி சொல்லிக்கலாம். ஸ்பீடா கால்குலேட் பண்ணும். அது என்னென்ன டாபிக்னா, எஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்னும் போது நான் என்ன சொல்லுவேன்னா சிம்பிளிஃபிகேஷன் சொல்லுவேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஏதோ ஒன்று கொடுத்து 1 - 3/2 மாதிரி சம்ஸ் கொடுப்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும். சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து ஸ்பீட் மேக்ஸ்ல என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீட் மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ் ரொம்ப இப்போ நான் சொல்றது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டுங்க. எக்ஸாம்ல எது ரொம்ப கேட்க வாய்ப்பு இருக்கோ ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதெல்லாம் இல்லாமல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வராது. இது ரெண்டும் இல்லாமல் வரவே வராது. ஓகேவா? நம்பர் சீரிஸ்னும் போது ஃபர்ஸ்ட் 2, அடுத்து 5, ஓகே, அடுத்து 7, அடுத்து என்ன அப்படின்னு போவாங்க. இல்லை இந்த சீரீஸ்ல ஒருத்தர் மட்டும் ராங் நம்பரா இருக்காருன்னா அது படிக்கணும். அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இன்னுமே போடுவோம். ஓகேவா? அதெல்லாம் பார்த்துருங்க. ஓகேவா? நம்ம கோர்ஸே முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்பாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் கோர்ஸ் பில்ட் பண்ணும்போதே நம்ம வந்து கோர்ஸ்ல அவங்க வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. எல்லா கான்செப்ட்ஸையும் சூப்பராக லேர்ன் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்து நிறைய வந்து செட்ஸ் தரணும். அப்படிதான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். யூடியூப்லேயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம். அப்படிதான் நம்ம ப்ராக்டிஸ் தரப்போமே தவிர, கோர்ஸ் கண்டென்ட்டே ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கோர்ஸை விட்டு வெளில வரதுக்கே டைம் ஆகும், ப்ராக்டிஸ் பண்ண டைம் இருக்காது. அதனால நம்ம கோர்ஸே ஆல்ரெடி ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால நீங்கள் தாராளமாக நீங்கள் அதில் இருக்க வீடியோஸை பார்க்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நம்பர் சீரிஸ் இது ஒன்று. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஓரியன்ட் டாபிக்ஸ் தான். நான் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். மேபி டிஐ படிச்சுக்கலாம். ஸ்பீட் மேக்ஸ்னும் போது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஏன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ன்றது நான் வந்து பேங்கிங் லெவல் திரும்ப சொல்றேன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், எஸ்எஸ்சி இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு சார்ட்டை பார்த்து, ரயில்வேஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ஒரு சார்ட்டை பார்த்து அதுல இருந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஜஸ்ட் கால்குலேஷன் தெரிஞ்சாலே போட்டு விடலாம். சரிங்களா? எஸ், இதுதாங்க விஷயம். ஓகே, இதுதான் விஷயம். இப்போ அடுத்து வந்து கான்செப்ட் ஓரியன்ட் டாபிக்ஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், கான்செப்ட் டெய்லி ஒரு கான்செப்ட் கூட நீங்க படிக்கலாம். இதுல கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க லேர்ன் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டேன் என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆங்கிள் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்டை நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது என்னன்னா,
சிம்பிளா முடிக்கணும் அப்படின்னா ஏஜ் ஆவரேஜ்ல இருந்து ஆரம்பிங்க. நம்ம கோர்ஸுமே அதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஏஜ் ஆவரேஜ். ஓகே, இது ஒரு பாக்ஸ். ஏஜ் ஆவரேஜ் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இதை வச்சு படிங்க. ஓகேவா? அடுத்து இது செட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இதுக்கு அடுத்த லெவல் போங்க. அடுத்த லெவல் என்னன்னா ருப்பி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அமௌண்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் படிச்சிருங்க. ஸோ பெர்சன்டேஜ் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், லாஸ் பெர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக். ஓகேவா? அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக். உங்க டைமை பொறுத்தா, எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிக்கிறதா டைம் இருக்குன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் விட்டுருங்க. அட்லீஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சும் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம டைப் வைஸா கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம். இதை படிச்சுங்க. இது ஒரு செட்டு. ஓகே, இதெல்லாம் ஒரே போலே இருக்கும். நீங்க எப்படி படிக்கக்கூடாதுன்னா கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு பர்சன்டேஜ் நம்ம பார்த்து போட்டு பார்க்கறது, அப்புறம் ஒரு டைம் டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்து போட்டு பார்க்கறது, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இதுலயும் ஸ்ட்ராங்கா இல்லாம அதுலயும் ஸ்ட்ராங்கா இல்லாம கடைசியில் எக்ஸாம்ல வேற ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? அதனால அட்லீஸ்ட் பர்சன்டேஜ் படிக்கிறீங்களா, அதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க அதுல இருந்து வர 2-3 இதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ன்றது வெயிட்டான டாபிக். டிஎன்பிஎஸ்சிலாம் இதை வச்சே 5 மார்க் 6-7 மார்க் எடுக்கலாம். டிஎன்பிஎஸ்ல சொல்றேன். ரயில்வேஸ்ல ரயில்வேஸ், எஸ்எஸ்சி, இப்போ பிஓ அசிஸ்டன்ட் எல்லாம் ஒரே கேட்டகரி தான் வருது. ஸோ அது இல்லாமல் இதோட வெயிட்டேஜ் அதிகம். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. இது ஏன் ஃபர்ஸ்ட் சொன்னா இது ரொம்ப ஈஸி, இது வெயிட்டேஜ் அதிகம். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ கான்செப்ட் பில்ட் ஆகுங்க. இது உங்களுக்கு டைம் இருந்தா அப்படியே அடுத்தடுத்து போக போக கான்செப்ட் பில்ட் ஆகிட்டே போகும். இன்னும் கொஞ்சம் அப்படியே ரியாலிட்டி கதைகள் வந்துகிட்டே இருக்கும். சரியா? என்னென்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் முடிஞ்சதா. அடுத்தது வந்து ஒர்க்கு, டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க், வேலை பற்றி ஒரு வேலையை செய்ய இவ்வளோ நாள், அதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்தது வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். இது ரெண்டும் ஒன்று தாங்க. இதை படிச்சுட்டு இதை படிக்காமல் விட்டுறாதீங்க. இது ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். அடுத்து இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். சரியா? ஸோ இது 3 நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை முடிச்சு, ஏன்னா கான்செப்ட்னும் போது மேக்ஸிமம் குவான்ஸ் வந்து கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கும். பட் நிறைய பேர் வந்து நம்ம தப்பு பண்ணுவாங்க. மொதல் நாளே போயிட்டு ட்ரெயினை பற்றி படிக்க ஆரம்பிப்பாங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு. டைம் ரொம்ப ஆகிடும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் ஈஸி திங்ஸ், இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதை படிக்கலாம் டைம் இல்லைன்னும் போது. ஓகேவா? எஸ். 4th ஒன் என்னன்னா, இப்போ நான் சொன்ன ஸ்பீடு பேஸ் பண்ண கொஷின்ஸ் லைக் டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, ட்ரெயினை பேஸ் பண்ண கொஷின்ஸ். ட்ரெயினை முடிச்சுட்டு போட் முடிங்க. ஏன்னா போட் ரொம்ப கேட்கறது இல்லை, ட்ரெயின் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர்லேயே படிங்க. சரியா? எஸ். இவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ். இதை தாண்டி இருக்குது. பட் நான் உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றவங்க எனக்கு தெரிஞ்சு இதுவே பெஸ்ட் தான். இதை கவர் பண்ணாலே பெஸ்ட் தான். இதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ப்ராபபிலிட்டி அப்படின்னா பெர்முட்டேஷன். இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஈஸியானதும் இருக்குதுங்க. நம்ம யூடியூப்லேயே போட்டிருக்கோம், ஒன் லைனராக எப்படி போடுறது, பெர்முட்டேஷன், காம்பினேஷன் கொஸ்டினை. எல்லாத்துலேயுமே நம்ம ஆப்பில் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஆப்பில் ஃபர்ஸ்ட் செட்ஸ், மொதல் செட் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதை அட்லீஸ்ட் பார்த்துட்டு போயிடுங்க. சரியா? எஸ். பெர்முட்டேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்லித்தரது ஈஸியாக சொல்லித்தரணும், சிம்பிளாக சொல்லித்தரணுன்றதுனால அப்படி சொல்லியிருப்பேன். இதை அடுத்து படிச்சிருங்க. இதெல்லாம் பேசிக்ஸ். சரியா? இப்போ இதை தாண்டி வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே டாப்பிக்கை வந்து அப்படியே படிக்கிறேன். அப்படியே இதுலேயே ஒரு 20-25 டாபிக் கிட்ட வந்துடும். மீதி என்ன விட்டு போயிருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். சரியா? எஸ். ஸோ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு மேப். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஓரியன்ட், ஸ்பீட் மேக்ஸ் ஓரியன்ட், கான்செப்ட் ஓரியன்ட். ஸ்பீடாக படிச்சுட்டுமா? எஸ். ஸ்பீட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே நம்மளுடைய குவான்ஸ் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்பீட் மேக்ஸ் தான் இருக்கும். அது எதுக்குன்னா உங்களுக்கு பயிற்சி, மல்டிப்ளிகேஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி. ஏன்னா பேங்கர்ஸும் நம்ம கோர்ஸை படிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. எல்லாத்துக்குமே ஓப்பனாக வந்து ஸ்பீட் மேக்ஸ் காமனாக கொடுத்தாச்சு. ஓகே. அடுத்தது நம்பர் சிஸ்டம். சரி, நான் நம்பர் சிஸ்டம்ன்றது இங்கே எங்கேயுமே எழுதலை இல்லையா, அதை நீங்கள் படிக்கலாம். அதை வந்து ஃபார்முலாவோ எதில் வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல நம்பர் சிஸ்டம். ஏன்னா அதில் வந்து நிறைய தியரி பார்ட் இருக்கு. ஸ்கூலில் படித்தது அந்த ப்ரைம் நம்பர்ஸ்னா என்ன, அதெல்லாம் இருக்குது. அதை வந்து ரொம்ப கான்செப்டும் கிடையாது, ரொம்ப ஸ்பீடாகவும் கிடையாது. சரி, நான் இதிலே சேர்த்துறேன். சரியா? இதிலே சேர்த்துறேன். ஏன்னா அதுவும் நீங்கள் ஸ்கூலில் படித்த விஷயம் தான். ஓகேவா? இதெல்லாம் அட்வான்ஸ் மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கூட நான் வந்து என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இந்த நம்பர் சிஸ்டம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கூலில் படித்த அதே விஷயங்கள், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், இதை கடைசி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒரு நம்பர் ட்ரீன்னு ஒன்று இருக்கும், எல்லா நம்பரும் ரியல் நம்பர்லேருந்து எப்படி பிரியுதுன்னு. அதனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பட் கொஞ்சம் லென்த்தியாக போகும், அது லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால் அதை கொடுக்கல, இப்போ சேர்த்துட்டேன். எல்சிஎம், ஏஜஸ். ஸோ படிக்கணுமா? ஸ்பீட் மேக்ஸ் அப்படியே 30 டாப்பிக்கும் படிக்கிறேன். ஸ்பீட் மேக்ஸ், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஏஜஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இதிலே வந்துடும். ஆஸ்பிரன்ஸ் இதில் நீங்கள் வந்து நம்பர் சிஸ்டமில் எது படிக்கலனாலும் அட்லீஸ்ட் எல்சிஎம், ஹெச்சிஎஃப் ஆச்சும் படிச்சுட்டு போயிடுங்க. இதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸி, டைமே ஆகாது. எல்சிஎம், ஹெச்சிஎஃப் நம்ம வீடியோ வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டுமாச்சும் படிச்சுக்கோங்க. ஏஜஸ், ஆவரேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மிக்சர் அலிகேஷன். மிக்சர் அலிகேஷன் வந்துங்க நீங்கள் அதை ரேஷியோலேயே ஒரு சப் டாபிக். பட் அதை வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க. சரியா? அதை வந்து நல்லா புரிஞ்சு படிக்கணும். அதெல்லாம் கடைசி இதுவாக வச்சுக்கோங்க. மிக்சர் அலிகேஷன், simplification, approximation, profit and loss, simple interest, compound interest, time and work, pipes and systems, mensuration,
டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட், ட்ரெயின்ஸ், போர்ட்ஸ், மிஸ்ஸிங் அண்ட் ராங் நம்பர் சீரீஸ், அல்ஜீப்ரா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து பேங்கர்ஸ்க்கு, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, குவாடினேட் ஜாமெட்ரி அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகுங்க. குவாடினேட் ஜாமெட்ரினா என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி விஷயங்கள். அதெல்லாம் லாஸ்ட். இது வந்து அவசரத்தில் படிக்கிறவங்க, சீக்கிரமா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஃபுல்லாக கவர் பண்ணால் நீங்கள் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக படிக்கணும். டேட்டா இன் குவாடினேட் ஜாமெட்ரி, டேட்டா இன்டர்பிரேஷன், கேஸ் லெட்ஸ் அதெல்லாம் பேங்கிங்க்கு, பெர்மிட்டேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, பட் அவர்லாம் ரொம்ப எக்ஸ்பயர் ஆயிட்டாரு. யாருமே எந்த எக்ஸாம்லுமே ரொம்ப கேட்குற மாதிரி தெரியல. ஓகேவா? கிளாக்ஸ் ஈஸி தான். கிளாக்ஸு, கேலண்டர்ஸ் இதெல்லாம் யூடியூப்ல வந்து கிளாக்கு நான் ஒரே வீடியோ தான் போட்டிருப்பேன். ஹவர் ஹேண்டுக்கும் மிடில் ஹேண்டுக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது எப்பயாவது ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு எப்படின்னு போட்டிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து ரெஸ்பிரியாரிட்டி தான். ஏன் சொல்றேன்னா, நீங்க இதை ரெண்டை படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய எக்ஸாம்ல கேட்குற டாபிக்ஸே இது ரெண்டு தாங்க மேக்ஸிமம். ஏன்னா இது ரெண்டும் வெயிட்டான டாபிக்ஸ். டைம் அண்ட் ஒர்க்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான டாபிக்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்குங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தங்களோட அனாலிசிஸ் ஒரு மாதிரி இருக்கும். நான் எல்லாருமே என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, டைம் எடுத்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட நம்ம போட்டி போனோம்னா உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கலாம், அதை பற்றி நான் சொல்லலை. பட் டைம் உங்களுக்கு கம்மியாக. இது வந்து திறமையை பேஸ் பண்ண எக்ஸாம் கிடையாது, யார் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பேஸ் பண்ண. குறிப்பாக பேங்கிங், இன்சூரன்ஸ்லாம் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் தான். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடு ப்ராக்டிஸை விட்டீங்க, ஸ்பீடு போயிடுச்சுன்னா எக்ஸாமில் அது பாதிச்சோம். அதனால தான் நான் அதை தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சிட்டேன். பட் மற்ற எக்ஸாம்ஸ், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸை தவிர மற்ற எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் திறமையாக இருக்கீங்க, பட் டைம் இல்லைனாலும் இப்படி மேனேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி படித்து மேனேஜ் பண்ணலாம். டெய்லி 4 மணி நேரம், காலையில் 2 மணி நேரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நைட் என்ன பண்ணுறீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ப்ரிப்பேர் மட்டும் பண்ண முடியாதுங்க, அதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கணும். இல்லை காலையில் நம்ம செட்டு போட்டு பார்த்தீங்களா, அதையே திருப்பி நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா குருவி சேர்க்குற மாதிரி ஒரு மார்க்காக சேருங்க. சரியா? இப்போ இதில் 30 டாபிக் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கேன். ஒரு 20 டாபிக்காச்சும் நான் இதில் எழுதியிருக்கேன். சரியா? அந்த 20லேருந்து உங்களுக்கு ஒன்று வந்தால் கூட 20 மார்க். அப்போ 20 ஒன்று 20 வாட்டி சேர்க்குறீங்க. முடியலையா 15 மார்க் சேர்க்குறீங்க, முடியலையா 10 மார்க் சேர்க்குறீங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் குவான்ஸ் ரிகார்டிங், உங்களுக்கு என்ன ரூட் லெவலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.